ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இனி நம்ம எந்த படத்தை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிடி சார் அப்படிங்கிற படம் தாங்க ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த படத்தை பத்தி தான் நம்ம பேச போறோங்க. இந்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஆளும் வர்க்கம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதாவது பணம் வச்சிருந்து பணத்தை வச்சு ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துறது, அதே மாதிரி வன்புணர்வு, ஸோ இது மாதிரி பல விஷயங்களை வந்து செய்யறவங்களுக்கு ஒரு சாட்டை அடியா அமைஞ்சதுதாங்க இந்த படம். ஸோ இந்த படத்தை வந்து ஆல்ரெடி நிறைய படங்கள் வந்தாலும் சிலர் திருந்தாத ஜென்மங்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம் தான் இதுன்னு சொல்லலாங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்குள்ளார போலாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த செவருக்கு வந்து மேஜிக் அப்படி இதுன்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. அதுல எழுதுறதெல்லாம் நடக்கும் அப்படிங்க. மழை வந்துட்டு இருக்கும்போது அந்த டைம்ல வந்து ஒரு பொண்ணு வந்து எழுதிட்டு அழுதுட்டு எழுதி வச்சுட்டு போயிடுது. பிடி சார் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஹிப்ஹாப் தமிழன் காட்டுறாங்க. ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல வந்து அவர் வந்து பிடி வாத்தியாரா இருக்காரு. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த பிடி வாத்தியாரோட அந்த ஸ்கூலோட ஓனர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப பிக் ஷாட்டுங்க, ஒரு பெரிய பணக்காரரு. அவர் வந்து காலேஜ் நடத்துறாரு. காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெண்களை இவர் வந்து அபியூஸ் பண்றாரு, அந்த பெண்களை. ஸோ அதுதான், அதாவது ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொல்லி வர ஏழை பெண்களை ஏதோ ஒரு சொல்லி அவங்க மனசை மாத்தி அவங்களை வந்து இது பண்ற மாதிரி காட்டக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லலாங்க. படம் வந்து இது மாதிரி நடக்கிறது, சமூகத்துல நடக்கிறது தான் இப்ப வரக்கூடிய படங்கள்ல எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப வரவேற்கத்தக்கதுதான். இந்த மாதிரி படங்கள்ல வரணும் அப்படின்னு சொல்லலாங்க. இந்த படத்தோட கதைகளாக போலாங்க. இந்த படத்துல யார் யார் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னாங்க, இந்த படத்துல ஹிப்ஹாப் தமிழன் நடிச்சிருக்காருங்க. காஷ்மீரா பர்தேஷ் அப்படின்னு நடிச்சிருக்காங்க. அனிதா சுந்தரேசன், தியாகராஜன், முனிஷ்காந்த் மற்றும் இளவரசன் நடிச்சிருக்காரு. இளவரசன் வந்து அவரு ஒரு நல்ல கேரக்டர் நடிச்சிருக்காருங்க. விஸ்வாசம் படத்துல தல அஜித்தோட டாக்டரா நடிச்சிருப்பாங்க இல்லைங்க. இந்த படத்துல வந்து ஒரு நல்ல கேரக்டர்ல நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாங்க. அதாவது அவங்க வந்து அனிகா வந்து ஒரு ஃபேன்சியான ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்க. அதை பார்த்த சில பசங்க வந்து அவர்கிட்ட தவறா பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த டைம் அங்க இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. ஆனாலும் இதை வந்து என்ன பண்றாங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இதை போட்டுறாங்க. சமூக வலைதளத்துல போட்டோம்னா அவங்களோட பேரை டேமேஜ் பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டு ஏரியால இருக்கக்கூடிய இடத்துக்கு கூட போக முடியாத அளவுக்கு அவங்க பேரை டேமேஜ் பண்ணிடுறாங்க. சூசைட் பண்ணிக்க போறாங்க. சூசைட் பண்ணிக்க போனோன்னா ஹிப்ஹாப் தமிழ் என்ன பண்றாரு, அந்த பொண்ணை வந்து காப்பாத்தி வந்து நீ வந்து கொஞ்ச நாள் தலைமறைவாரு, நீ வந்து இறந்துட்டதா சொல்லி நம்ம அப்பதான் அவனை வந்து மாட்ட வைக்க முடியும் அவரை. இல்லைன்னா அவர் வந்து பிடிபட மாட்டாரு. ஏன்னா அவர் மிகப்பெரிய பணக்காரரா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து மக்கள் வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே என்ன பண்றாங்க, இவர் வந்து இறந்த மாதிரி செட்டப் பண்ணிடுறாங்க. செட்டப் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அந்த பொண்ணு வந்து இதெல்லாம் வந்து கிளைமேக்ஸ்ல காட்டுறாங்க. இந்த மாதிரி இவர் இறந்த மாதிரி இருக்கிறது கிளைமேக்ஸ்ல காட்டுறாங்க. ஸோ இதுதாங்க இந்த படம் வந்து அந்த அந்த பொண்ணு வந்து இறந்த மாதிரியும் கடைசியா வந்து அவர் வந்து எப்படி கோர்ட்டுக்கு கொண்டு வராங்க, என்ன ஒரு தீர்ப்பம் வாங்கி கொடுக்குறாங்கிறது தாங்க இந்த படம். இந்த படத்துல வந்து தேவையில்லாத ஒரு 2 பாட்டு இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. படத்தோட ஒரு 20 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் விறுவிறுப்பா போகுதுங்க, வேற ஒன்றும் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஒரு ஆணித்தரமா சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. படத்துல சின்ன சின்ன காமெடி இருக்கு, அது ஒன்றும் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு சொல்லலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேலம் சொல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.